ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு ஊருக்கு போயிருந்தோம். சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோ எடுத்தது. ஆக்சுவலாக வீட்டு வாசலுக்கு முன்னாடி நித்திய கல்யாணி பூ வச்சுருந்தோம். ரெட் கலர் வச்சுருந்தோம், பர்பிள் அப்புறம் ஒயிட்டு ஃபுல்லாமே பூத்துருச்சு. ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வீடியோவாக கேப்சர் பண்ணேன். செகண்ட் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கோம். அந்த மணி பிளான்ட்டை ஃபுல்லாக வலை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரீசன் அது வில்லேஜ் பிளேஸ்ன்றதுனால ஆடெல்லாம் அது சாப்பிட்ருது. சரி, பேலன்ஸ் உள்ளதை சாப்பிட்டா கூட ஓகே, கீழே வளர்கிறதுலேருந்தே சாப்பிட்டா அது வளராதுன்றதுக்காக கீழே மட்டும் நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பொங்கலுக்கு ஏர்லி மார்னிங்காக கோலம் போட போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி, ரங்கோலி போட்டின்றதுனால பொங்கப்பானையை வரைஞ்சி அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வரைஞ்சிட்டு இருக்கும்போதே எங்கள் அப்பாவும் என் தம்பியும் எங்களெல்லாம் ஃபோட்டோலாம் எடுக்க மாட்டியான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க வச்சுட்டாங்க. சரி, அவங்களோட சந்தோஷத்தை எடுக்கணுன்ட்டு இது என்னோடய டேடி, அது என்னோடய தம்பி, அது அவனோட ஓன் பைக், இஎம்ஐ போயிட்டுருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 monthஸில் முடிஞ்சிடும். அவனே ஒரு வீடியோ எடுத்து போட்டாச்சு. செகண்டு, இப்போலாம் ஏதோ சினிமாட்டோகிராஃபி வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வச்சு செஞ்சுட்டான் என் தம்பி. இப்படி நில்லு அப்படி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, தலைகீழலாம் வீடியோ எடுத்துட்டான். அதுதான் அங்கே ஹைலைட்டு. தலைகீழலாம் நான் நடந்து வரேன். இது க்ளோஸ்அப்பில் கொஞ்சம் போயிட்டு வர்ற மாதிரி அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவன் தான் ஓடி ஓடி போய் எடுத்துகிட்டு இருந்தான். இது ஈவினிங்காக போட்ட கோலம். சரி, ஈவினிங்காக கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி கிளம்புன டைமில் எடுத்தது. சரி, அப்படியே பைக்கும் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி தான் பைக் கற்றுக் கொடுத்தான். ஒரே காமெடி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃபுல்லாக. பொங்கல் ஃபுல்லாகவே பொங்கல் வச்சு செலிப்ரேஷன் பண்ணமோ இல்லையோ, பட் நிறைய ஃபன் பண்ணிட்டுருந்தோம். அந்த பைக்கில் என்னால் ஏறி உட்கார மட்டும் தான் முடிஞ்சுது. ஆக்சிலேட்டர் மட்டும் தான் கொடுத்தேன். கால் எட்டலைன்னா நான் ரொம்ப குட்டி, என் தம்பி நல்லா ஹைட்டு. அவன் தான் என்னை ஹெல்ப் பண்ணானே, நீ ஆக்சிலேட்டர் மட்டும் கொடு, நான் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு ஒரு வழியாக எல்லா வேலையும் அவன் முடிச்சுட்டு வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்தது என்னோடய அத்தை பொண்ணு தான். சரி, இதையும் ஒரு கிளிப்பாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆட் பண்ணோம். இனிமேல் வீக்லி வீடியோஸ் கண்டிப்பாக போட நான் ட்ரை பண்ணுறேன். இப்போது வண்டி போகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம். நான் அதுவரை பைக் ரைட் பண்ணதே இல்லை. ஒரு வழியாக போயாச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரீட் எண்டு இருக்கும். அங்கே ஃபுல்லாக போயிட்டு அங்கே டேர்ன் பண்ணிட்டு மறுபடியும் அகெயின் வரணும். ஆக்சுவலாக எங்கள் ஊர்லலாம் எப்படி பொங்கல் வச்சாங்கன்னா, 2 பொங்கல் வைப்பாங்க. சக்கரை பொங்கல் அப்புறம் வெள்ளை பொங்கல் வைப்பாங்க. 2மே நாங்கள் ஈவினிங்காக தான் வச்சோம். வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இந்த பைக் ரைடும் முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே ஒர்க்குக்கு மறுபடியும் கிளம்பணும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு எல்லாருமே உட்காந்துருந்தோம். எங்கள் வேப்ப மரத்தில் ஊஞ்சல் கட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக அதில் தான் எங்கள் பாட்டி ஊஞ்சல் ஆடிட்டே இருப்பாங்க. ஃப்ரீ டைமில் நாங்களும் அதை தான் பண்ணுவோமே. சரின்ட்டு இந்த பைக் ரைட் முடிச்சுட்டு ஈவினிங்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதே வாங்கிட்டு கோலத்தை காமிச்சிட்டு என்னோடய வீடியோவை நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். செகண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். எப்படி ஹேர் க்ரோத் ஆகுறதுக்கு என்னென்ன நம்ம பண்ணலாம், வீட்டில் உள்ள ஹோம்மேட் இன்க்ரீடியன்ஸ் வச்சுன்னு சொல்லிட்டு. மறக்காமல் வீடியோவை லாஸ்ட் வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.